ரஷ்ய அரசாங்கம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. ஆனா இந்த முறை அஃபென்சிவ் பொக்ரோவோஸ்க் இல்லைங்க, அதுக்கு பதிலா வேற ஒரு நகரத்தை ரஷ்யா குறி வச்சிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொக்ரோவோஸ்க்ல இருந்து ரஷ்யா திடீர்னு வேற ஒரு நகரத்துக்கு அவங்களோட போக்கஸை திருப்பினதுக்கான காரணம் என்ன, ரஷ்யா தன்னுடைய புதிய நகர்வின் மூலமா உக்ரைனுக்கு செக் வச்சது எப்படி, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்ய அரசாங்கம் மேலும் ஒரு உக்ரைனிய நகரத்தை இப்ப குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா பாத்தீங்கன்னா தன்னுடைய படைபலத்தையும் ஆயுதங்களையும் பெரிய அளவுக்கு இப்ப சஃபோர்சியா பகுதிகளில் குவிச்சுக்கிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. சஃபோர்சியால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல இருந்துகிட்டு இருக்குது. மீதி பகுதிகள் உக்ரைனோட கண்ட்ரோல்ல தான் பெரிய அளவுக்கு இப்ப வரைக்கும் இருக்குது. இதனால இப்ப ரஷ்ய அரசாங்கம் மீண்டும் இந்த சஃபோர்சியா பகுதிகளில் ஒரு அஃபென்சிவ் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று வரும். ஏன்பா ஆல்ரெடி பொக்ரோவோஸ்க்ல ஒரு பிரைமரி அஃபென்சிவ் அப்படிங்கறத ரஷ்யா நடத்திக்கிட்டு இருந்தது, அது பத்தாதுன்னு சொல்லி செகண்டரி அஃபென்சிவ்னு உஹ்லடார் பகுதிகளிலும் ஒரு அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப இந்த ரெண்டு பகுதிகளையும் விட்டுட்டு மூணாவதா இப்போ சஃபோர்சியா பகுதிகளில் ரஷ்யா எதுக்காக ஒரு அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப பொக்ரோவோஸ்க் உஹ்லடார் இந்த ரெண்டு பகுதிகளிலுமே அஃபென்சிவ் அப்படிங்கறது ரஷ்யாவது பெரிய அளவுக்கு ஸ்லோ டவுன் ஆயிருச்சுங்க. ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப பெருசா ஒரு அட்வான்ஸ் அப்படிங்கிறது இல்லாம ஜஸ்ட் அட்டாக்ஸ் மட்டும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா பொக்ரோவோஸ்க் தான் ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நகரம், அந்த இடத்துல ரஷ்யா அஃபென்சிவா ஸ்லோ டவுன் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ரெண்டே காரணம் தாங்க இருக்க முடியும். முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல அஃபென்சிவ் அப்படிங்கறத ஒரு நாடு நடத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய படைப்பிரிவை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த அஃபென்சிவை கம்ப்ளீட்டா நடத்தி முடிக்க முடியாதுங்க. காரணம், ஒரு ஃபீல்டில் இருக்கிற சோல்ஜருக்கு கொஞ்ச நாள் அந்த போர்க்களத்துல இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்ல, போர்க்களத்துல காயம் ஏற்படுறதுங்கிறதுலாம் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா. ஆட்டோமேட்டிக்கா அங்க முதல்ல ஒரு படைப்பிரிவு இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த படைப்பிரிவு ஓவர் த டைம்ல கொஞ்ச நாள்லயே ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பொக்ரோவோஸ்க் நோக்கி ரஷ்ய படைகள் ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறி வந்தாங்க. அப்ப கண்டிப்பா அந்த படைகளுக்கு டயர்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு காயம் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இதனால பாத்தீங்கன்னா இப்போ மேலும் படைப்பிரிவுகளை அங்க புதுசா அனுப்பணும். அந்த புதுசா போகக்கூடிய படைப்பிரிவை வச்சு தொடர்ந்து ஒரு அஃபென்சிவ் நடத்தணும். அப்படி இல்லைன்னா இப்ப அங்க சண்டையிட்டு இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ரஷ்யா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இங்க புதுசா ஒரு படைப்பிரிவை அனுப்புறது அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாதுங்க. ஏன்னா என்னதான் ரஷ்யா தன்கிட்ட தேவையான அளவுக்கு மேன் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட நமக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அதனாலதான் வடகொரியாவில இருந்து ஆள் வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மூலமாகவும் மத்திய கிழக்குல இருந்து ஆட்களை ரஷ்யா உக்ரைன் போருக்கு ரஷ்யா பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி எந்தெந்த வழிகளில் எல்லாம் ஆட்களை கொண்டு வர முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாரையுமே பெரிய அளவுக்கு உக்ரைன் போருக்குள்ள இப்போதைக்கு ரஷ்யா பயன்படுத்தல. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு படைப்பிரிவை அனுப்பி அங்க அந்த அஃபென்சிவை தொடர்ந்து ரன் பண்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு கடினமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லைங்க, குளிர்காலம் அப்படிங்கிறது அங்க ஆரம்பிக்க போகுது. குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பேட்டில் ஃபீல்டுங்கிறது இன்னுமே கடினமா மாறிடும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு அஃபென்சிவ் அங்க நடத்துறதுங்கிறது இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த இடத்த இப்போதைக்கு வச்சிருப்போம், மீதி இடங்கள்ல போக்கஸ் பண்ணுவோம். இவ்வளவு காலமா சஃபோர்சியா மாதிரி மற்ற பகுதிகளில் இருந்த படைப்பிரிவுகள் எல்லாம் சும்மா அஃபென்சிவ் இல்லாம ரெகுலர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறதுல மட்டும் தான் என்கேஜ் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன்ல மற்ற எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் பெருசா ஒரு அஃபென்சிவா கடந்த வருடம் ரஷ்யா நடத்தலையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிற படைப்பிரிவுகளை வச்சு அந்த பகுதிகளில் ஒரு அஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றதுதான் ரஷ்யாவினுடைய திட்டம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட்டும் வரலாம்.
ஏன்பா இந்த குளிர்காலம் முடியற வரைக்கும் ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு குளிர்காலம் முடியற வரைக்கும் இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கலாமே, அதுக்குள்ள எதுக்காக சஃபோர்சியால ஒரு அஃபென்சிவா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ட்ரம்ப் அடுத்த மாதம் ஆட்சிக்கு வரும் பொழுது ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்தாருன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ எது வரைக்கும் ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்குதோ அது வரைக்கும் ரஷ்யாவுக்கே கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ரஷ்யா மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரம்ப் வர்றதுக்குள்ள எவ்வளவு தூரம் முன்னேற முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னேறணுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஸ்லோ டவுன் ஆனதுக்கு ரெண்டாவதா ஒரு காரணமும் இருக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் இந்த போக்ரோவோஸ்க் மற்றும் உக்லடார் மாதிரியான அஃபென்சிவ் நடந்துகிட்டு இருந்த பகுதிகளில் அவர்களுடைய படைப்பிரிவுகளை புதுசா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அங்க இன்னும் படைகளை பலப்படுத்தி இருக்கலாம். ஸோ இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அங்க ஒரு அஃபென்சிவ் அப்படிங்கறத அதற்கு மேலேயும் ரொம்ப ஸ்பீடா கொண்டு போக முடியாம அதனாலையும் ஒரு ஸ்லோ டவுன் அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அப்படி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்திலையும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஃப்ரண்ட் லைன் பூராவுமே அங்கங்க ஒரு அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்றதா தான் இருக்கும். ஏன்னா ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல உக்ரைனுக்கு ரஷ்யாவை விடவுமே ஆட்பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியே போகக்கூடிய பைடன் அரசாங்கம் எப்படியாச்சும் ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஈவன் இப்ப கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $700 மில்லியன் அளவுக்கான ஆயுத பேக்கேஜ் அப்படிங்கறத உக்ரைனுக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் வரும்பொழுது உக்ரைனை ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன்ல வச்சிருக்கணுங்கிறது பைடன் அரசாங்கத்தினுடைய எண்ணம். ஆனா பைடன் அரசாங்கத்துக்கு இப்ப என்ன ஒரு சிக்கல் எழுந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் உக்ரைனுக்கு அதிக அளவுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாலுமே கூட உக்ரைன்ல மிகப்பெரிய அளவுக்கு ஆட்பற்றாக்குறை இருக்குது. சும்மா ஆயுதம் மட்டும் கொடுத்துட்டா போதுமாங்க, அதை யூஸ் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். உக்ரைனுக்கு அந்த மேன் பவர் ஷார்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இது பைடன் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா மாறி இருக்குது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உக்ரைன் அரசாங்கத்துக்கிட்ட 25 வயசா இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்கிரிப்ஷன் ஏஜ் அப்படிங்கறத 18 வயசா குறைக்க சொல்லி அமெரிக்கன் அபிஷியல்ஸ் இப்போ ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குதுங்க. ஆனா உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். காரணம், 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கன்ஃபார்மா ஆர்மியில சேரணும்னு சொன்னதுக்கே உக்ரைன்ல பெரும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்தது. பல பேர் இந்த ஆர்மி கன்ஸ்கிரிப்ஷன்ல சேராம பதுங்கி வாழவும் ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்துல உக்ரைன் அரசாங்கம் தன்னோட ஆர்மியை விட்டு இந்த ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய இடங்கள், பார்ட்டி நடக்கக்கூடிய இடங்கள், திருமண விழாக்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போயிட்டு ரெய்டு பண்ணி அங்க யாரெல்லாம் 25 வயசுக்கு மேல ஆர்மியில சேராம ஓபி அடிச்சு சுத்திட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் புடிச்சிட்டு ஆர்மியில உக்ரைன் போர்ல பயன்படுத்தினாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த 25 வயசுங்கிறத இன்னும் 18 வயசா குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் பல பேர் உக்ரைனோட ராணுவத்தில் கன்ஃபார்மா சேர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அது உக்ரைன் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உக்ரைன்ல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரஷ்ய அரசாங்கம் தன்னோட நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஜெனரல் மொபிலைசேஷன் பண்ணக்கூடாது, அந்த ஃபோர்ஸ் பண்ணி ஆர்மியில சேர வைக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கிறாங்க. ஆனா உக்ரைனுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. கன்ஃபார்மா இந்த ஒரு பாத்துல தான் போய் ஆகணும் அப்படிங்கும் பொழுது இது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சுட்டா போதும், ரஷ்யாவை சமாளிச்சிடலாம். ஏன்னா குளிர்காலத்துல பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கறத குறி வச்சுதான் தாக்குதல்கள் நடத்தப்படும். அதனால மேன் பவர்ங்கிறது பெருசா தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா எலெக்ஷன்ல ஏற்பட்ட மாறுதல்களின் விளைவா பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு முன்னாடி போக முடியுமோ அவ்வளவு முன்னாடி போகணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. இதன் விளைவா குளிர்காலத்திலையும் ஒரு தாக்குதலை ரஷ்யா நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் குறி வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ரெண்டு பக்கமும் சிக்கல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்ப ட்ரம்ப் என்ன பண்ண போறாருங்கிறத ஒரு கேள்வியா ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யாவினுடைய இந்த ஒரு மாத காலகட்ட தாக்குதலை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா அவங்க முன்னிலையில் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அரசாங்கம் அவங்களோட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கை அமெரிக்கா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி.
ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா இன்னும் ஒரு கட்டம் மேல போய் உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குமா? அந்த மாதிரி ஒரு வேளை அனுமதி கொடுத்தா அதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.